ஓபிஎஸ் நேற்று அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் பழனிசாமிக்கு தகுந்த பாடம் கற்றுக் கொடுப்போம் என்றும், உதிர்ந்த பூக்கள் போல பூமாலையில் அந்த பூக்கள் சிதறியது போல கட்சி தொண்டர்கள் சிதறி இருக்கிறார்கள், அவர்களை ஒருங்கிணைப்போம் என்றும், இனிமேல் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணியே இல்லை என்று அந்த என்ற தொழிலில் அவர் மிக ஆவேசமாக பேசியிருக்கிறார். இதற்கு பின்னணி என்ன, அடுத்து என்ன சார்? அதான் சார், இத்தனை 3 ஆண்டு காலம் போராட்டம், சட்ட போராட்டம் பண்ணி பார்த்தோம். சரி, உரிமைக்காக போராடணும், உணர்வுக்காக போராடணும், புரட்சி தலைவர் வகுத்த விதிக்காக போராடணும். இப்படி பல சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளையும் அண்ணன் ரொம்ப நளினமான முறையில, இலகுவான முறையில தான் கையாண்டார ஒழிய மென்மையா தாம் தூங்குன்ற எந்த முறையும் அவர் செயல்படல. அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா கையாளணும்னு நினைச்சுதான் கையாண்டாரு. நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா, ரொம்ப ஒன்றும் ஆர்ஷாவே அவர் கையாளல. தொண்டர்கள் என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த விருப்பத்துக்கு தகுந்தாலே அதிரடி நடவடிக்கை எடுக்காமலே நாசுக்காதான் போனார். ஏன்னு கேட்டா, பிரிந்தவர்கள் எப்பனாலும் மனம் மாறலாம், இணையலாம். அதுக்கப்புறம் ஒரு வசைப்பாடல்கள் இருக்க வேண்டாம், மனம் ஒற்று போகாமல் இருந்துடக்கூடாதுங்கிறதெல்லாம் கருத்துல கொண்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி பல தோல்விகளை கண்ட பிறகும் கழகம் 45% இருந்த வாக்குரிமை இன்று நமக்கு 19% இறங்கினது பிறகும் அவர் ஒரு புதிரான ஒரு கணக்கை போட்டு தன்னை ஒரு பெரிய ஒரு பிம்பத்துல காட்டிதான் இருக்கார ஒழிய தன்னுடைய தவறை திருத்தி கொள்ள மாட்டேங்கார். நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க நான் எடுத்தது 19%, நீங்க எடுத்தது 18%, கூட்டி கழிச்சு பார்த்தா 41%, இப்படி சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார ஒழிய, ஆனா தொண்டர்களை ஏமாத்துறார ஒழிய, மக்கள் என்ன ரொம்ப தெளிவா இருக்காங்க இருக்கார ஒழிய, ஆனா தொண்டர்களை ஏமாத்திக்கிட்டு திரும்பியும் நான் தனிமையில நிப்பேன், நான் அப்படி செயல்படுவேன், இப்படி செயல்படுவேன்னு சொல்லி தன்னை மிகைப்படுத்துறார ஒழிய அந்த உண்மையான உணர்வுக்கு அவர் இடம் கொடுக்கல. அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா, நேற்று என்டிஏல இருந்து வந்த பியூஷ் கோயல் அவங்க எல்லாம் லீலா பேலஸ்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு அபாண்டமான ஒரு பரப்புரை. அதாவது ஓபிஎஸ்க்கு 3 சீட்டு அவருக்கு நாங்க ஒதுக்கியாச்சு சொல்லி ஊடகத்தின் மூலமாகவோ ஏதோ ஒரு செய்திகள் காற்று போல பரவ விட்டு அதை ஊடகத்தின் மூலமா வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லி அதாவது ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல்பாடு செய்தாங்க. தொண்டர்கள் வெகுண்டெழுந்து அந்த நேரத்து நடந்த உரிமை மீட்பு போராட்டத்துல தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப கொதிச்சிருந்தத அண்ணன் ஒரு முடிவு எடுத்து, இனி இவங்க கூட ஒட்டு வேண்டாம், உறவு வேண்டாம் ஒரு முடிவுக்கு தீர்மானமா அது வழிமொழிஞ்சு முன்மொழிந்து விட்டார். ஓகே, நாஞ்சில் சார், இன்னொரு முக்கியமானது, பியூஷ் கோயல் நேற்று காலை வந்தார். அடுத்தடுத்து அரசியல் திருப்பங்கள், அதாவது ஒரு புறம் அங்கு சென்னை வெப்பேரியில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இங்கு பியூஷ் கோயல் ஒரு புறம் இங்கு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து விட்டு சென்று விட்டார். அதன் பின்னர் இருவரும் இணைந்து பேட்டி கொடுத்தார்கள். ஆனால் அந்த பேட்டியின் பின்னணியில் மற்றொரு செய்தியும் வந்தது. அமமுகவும் ஓபிஎஸும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு இபிஎஸ் சம்மதித்து விட்டார், அவர்களிடம் நீங்களே பாஜக தலைமையை பேசிக்கொள்ளலாம், நாங்கள் ஒன்றும் அவரிடம் பேசவில்லை என்ற அளவுக்கு அங்கு உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் திடீரென பழனிசாமி தலைமையில் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இருக்கவே மாட்டோம் என்று அறிவிப்பை நைட்டு 9:30 மணிக்கு வெளியிடுவதற்கு என்ன காரணம் சார்? இது வெளிவந்த தகவல் வெளிவந்தது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி அளவிலேயே, அந்த பேட்டி முடிந்த உடனேயே விட்டது. 12 மணிக்கு 12:30 மணிலிருந்து 2 மணி வரை சந்திப்பு. பியூஷ் கோயல் மற்றும் அவரோட வந்திருந்த பாஜக நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள் கலந்து பேசி இணைப்புக்கு சம்மதி தெரிவித்து விட்டார் என்ற தகவல் தான் இரவு 9 மணி வரை இருந்தது. 9:45 மணிக்கு திடீரென இந்த 9:30 மணிக்கு மேலே 23ஆம் தேதி கூட்டம் சொல்லி பிரகடனப்படுத்திருக்காரு. தொண்டர்கள் எல்லாம் சாரசாரியா இருக்கிறாங்க. தொண்டர்கள்ட்ட கேட்காம அவர் எப்படி பிரகடனப்படுத்துறாரு? எல்லாமே அதுதான் சொல்லும்ல, அவங்க செய்யற ஒரு நாடகத்தின் வெளிப்பாடு சார். எப்படி போலி பொதுக்குழுவை கூட்டி நான் தான் பொதுச் செயலாளர்ங்கிற ஒரு நாடகத்தை அவர் ஒரு பிம்பத்தை அரங்கேற்றாரோ, அது போல நேற்று இந்த ஒரு 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 இதை ஒரு எப்படி சொல்ல, ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்.
அந்த நாடகத்துக்கு அண்ணன் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஒண்ணு புரிஞ்சிருங்க, இவங்க கொடுக்கிற 3 சீட்டை வாங்கிட்டு நிக்கிறதுக்கு அண்ணன் இவ்வளவு நாள் சட்ட போராட்டம் பண்ணிருக்காரு. புரட்சி தலைவர் வகுத்த விதியை மாத்தி சதி பண்ணிட்டாருன்னு ஒவ்வொரு இடமா போய் சட்ட போராட்டம் பண்ணி இன்னைக்கு வழக்குகள்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் அவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இவர் எப்படி நீங்க போய் நீங்க கொடுக்கிற 3 சீட்டை ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லி ஊடகங்களும் அதை நம்பி பரப்புரை செஞ்சதுதான் எனக்கே ஒரு அதிசயமான கேள்விக்குறியா இருக்கு சார். ஏன்னா ஒரு ஊடகங்கள் நல்லபடியாவே விசாரிக்கணும். ஒரு ஓபிஎஸ்ங்கிறவர் என்ன சும்மா சாதாரண மனிதரா? நாளைக்கு தமிழ்நாட்டுல 2026 தேர்தல்ல ஓபிஎஸ்ங்கிற 3 எழுத்து இல்லாமல் களம் காண முடியாது சார். அதுதான் உண்மை. அது எல்லாருக்குமே இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். 2024 களம் கண்டாங்க சார். ஓபிஎஸ் இல்லாம 2024 களம் கண்டிருக்காரோ அவர் தான் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிறது மக்கள் மனசுல ஆணித்தரமா இருக்கிறாங்க. இன்னைக்கு நல்லவர் யாரு கெட்டவர் யாருங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவர் அந்த களத்துல பயணிக்கிறார்.